Hi, this is muralishankar and you are watching Finance with Murali. What today we are watching is Myth series and episode number 2. So, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஐ மீன் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி என்கொயரி பண்ணுறப்போ நான் சொல்கிற விஷயம் என்னென்னா ப்ளீஸ் கோ ஃப்ரம் ஸ்க்ராட்ச். அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம இனிஷியேட் பண்ணால் தான் அந்த ப்ராசஸை நம்மளால் ஃபவுண்டேஷன் என்னென்னு நமக்கு தெரியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட பண்ணுறாங்க, ஷேர்ஸ் பண்ணுறாங்க, ட்ரேட்ஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஈவன் ஃபோரெக்ஸ் கூட பண்ணுறாங்க. பட் தே டோன்ட் ஹாவ் தட் மச் நாலேஜ் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ ஏதாச்சும் நம்ம ஒரு கொஷின் பண்ணுறோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அசம்ஷனாக இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் தான் சொல்லுவாங்க. பட் தே டோன்ட் நோ எக்ஸாக்ட் பின் பாயிண்டட் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபவுண்டேஷனலாக ஒரு ஃபார்மலைஸ்டு கண்டென்ட்டாக இருக்கணுன்றதுனால தான் நான் வந்து இந்த வீடியோஸே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபார்மலைஸ்டாக இருக்கணும் சென்ஸ் நான் என்ன மெயின் பண்ணுறேன்னா, ஒரு ஆக்சுவலாக நிறைய யூடியூப்ஸ் இருக்குது, நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய ஆன்லைனில் நிறைய கிளாஸஸ்லாம் பண்ணுறாங்க. பட் தே டோன்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் வி நீட் டு ஸ்டார்ட்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டாங்க. நம்ம எந்த இடத்துல இனிஷியேட் பண்ணணும்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அது மாதிரி நான் செல்ஃபாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் நான் இப்போது இந்த இன்ஸ்டாலே இந்த பேஜை யூஸ் பண்ணி நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் ஆல் ஃப்ரம் மை செல்ஃப் லேர்னிங் தான். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் வாட்ச். அண்டு நான் இப்போது இதுக்கப்புறம் போடுற கண்டென்ட் எல்லாமே வந்து ஒரு இன்ட்ராடே யூசர்ஸ்க்கு இல்லை ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நான் இப்போ போஸ்ட் பண்ண போகிற அடுத்து வர நிறைய வீடியோஸ் எல்லாமே ஒரு லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூஆர் என்ன ஒரு இன்ட்ராடே டிப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐம் ஸோ சாரி. நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் தான் நான் வந்து ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்டர்ஸுக்கு பற்றிலாம் வீடியோ போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஓகேவா? ஸோ வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன் வி கம் டு கண்டென்ட். ரொம்ப இயராக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே அவங்க இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்கிட்ட நான் வாட்ச் பண்ணுறது என்னன்னா, அவங்க எல்லாருமே ஒரு டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரோக்கர் கால் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் யாராச்சும் வந்து டிப் கொடுப்பாங்க. ஐ மீன் இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெய்டு இப்போ நீங்கள் வந்து நிறைய சேனல்ஸஸ் இருக்குது யூடியூப்பில், ஐ மீன் டெலகிராமில் கூட இருக்குது, அண்ட் நிறைய சேனல்ஸ் இருக்குது. எல்லாருமே வந்து அவங்க இந்த ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டாகிராமில் கூட இருக்குது, நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம். பட் எவ்வளோ க்ரோ ஆகும் அதை எப்படி அனலைஸ் பண்ண முடியும்? அது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நம்ம இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்லா க்ரோ ஆகும்னுவாங்க. மேபி ஆகலாம். அட் தி சேம் டைம் செகண்ட் ப்ராபபிலிட்டி என்ன ஆகும்னா, அந்த ஸ்டாக் அப்படி டவுன்ஃபால் ஆகும், டு தி கோட் டவுன் ஆகும். ஸோ அது பேக் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்கணும். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமும் ஆகலாம். அந்த 2 எக்ஸ்ட்ரீமும் நம்ம மேனேஜ் பண்ண தெரியணும். நீங்கள் இப்போது டிஸ்பிளேல பார்த்துட்ருப்பீங்க, இது வந்து பிஎஸ்சியோட சைக்கிள் ஃப்ரம் 1991 to 2023 வரைக்கும் நான் வந்து அட் ப்ரெசென்ட். ஆக்சுவலாக இந்த வீடியோ இன்றைக்கி டேட்டு வந்து வாட் இஸ் தி டேட், 4th May. ஸோ நான் அட் ப்ரெசென்ட் 4th May ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது வந்து சென்செக்ஸோட சார்ட்டு தான், பாஸ்ட் ஹிஸ்ட்ரி தான். ஸோ சென்செக்ஸோட அனதர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ இது ஒரு காமனான நேமாக இருக்கும். நீங்கள் வந்து நிஃப்டி, சென்செக்ஸ்ன்றதெல்லாம் வந்து காமனாக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா இது ரிப்பீட்டாக கேட்குற வேர்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? இந்த கம் டு திஸ் சார்ட். இது பார்த்திங்கன்னா 1991 to 2023 டைம் ஃப்ரேமில் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? சி க்ளோஸ்லி இதில் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். விச் இஸ் கால்டு, இதுதான் வந்து வொலாட்டிலிட்டின்வாங்க. இந்த அப்ஸ் அண்ட் ஹேக்கப்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இந்த டவுன் பாட்டமில் ஒரு ஹேக்கப் அண்ட் அப்பர் சைடில் ஒரு ஹேக்கப்ஸ். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தான் டெக்னிக்கலாக மார்க்கெட் வேர்ட்ஸ் வொலாட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நிறைய வேர்ட்ஸ் வந்து நான் அப்படியே அடாப்ட் பண்ணிகிட்டே வரேன். நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோவில் நான் அதை அடாப்ட் பண்ணிகிட்டே வரேன் ஒவ்வொரு வேர்டாக.
அது ஈஸியாக உங்களால் ஃப்யூச்சரில் நம்ம டெக்னிக்கலாக போகிறப்போ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிராஸ் பண்ணுறது. ஓகேங்களா? சரி, ஓகே. பட் இப்போது இந்த கிராஃபை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு லாங் டேர்மில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த கிராஃபில் நீங்கள் எதுவுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க, எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் மட்டும் பாருங்கள். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1991 இந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிலோ 5000 இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னாவே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார்னரில் இருக்குது இல்லையா, இது வந்து 5000 இருக்குது, பிலோ 5000 இருக்குது 1991. பட் வாட் இஸ் தி எக்ஸாக்ட் பாயிண்ட் ரைட் நவ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு மார்க்கெட் வந்து க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ ஒன் திங் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா, லாங் டேர்மில் ஷோராக மார்க்கெட் வில் க்ரோ. ஷார்ட் டைமில் நான் அந்த அஷூரன்ஸ் நம்மளால் பண்ண முடியாது, வலாட்டிலிட்டி இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பேஸ்டான ஸோ மெனி திங்ஸ் இருக்கும். ஸோ பேஸ்டான நிறைய மார்க்கெட் வலாட்டிலிட்டி ஆகிறதுக்கு நிறைய ரீசன் காசஸ் இருக்குது. ஸோ அதை ஷார்ட் டைமில் நம்ம அந்தளவுக்கு அஷ்யூர் பண்ண முடியாது, இவ்வளோ தான் வரும் இவ்வளோ தான், நம்ம எக்ஸாக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. பட் லாங் ரனில் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், குட் ரிட்டர்ன்ஸாக இருக்கும் ஒரு இன்வெஸ்டருக்கு. ஓகேவா? இப்போது இன் லாங் டேர்ம் இட்ஸ் பெட்டரா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் பெட்டர். ஷார்ட் டைமில் கேட்டிங்கன்னா மைட் பி அவேராக இருக்கணும், பிகாஸ் மார்க்கெட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும், அது எப்படி மூமெண்ட் இருக்குன்றது நம்ம கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும், ஷார்ட் டைம் இன்வெஸ்டருக்கு நான் சொல்கிறது. பட் லாங் டேர்மில் யூ ஜஸ்ட் வாட்ச், ஓகே நல்ல க்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் தான் அதை பார்க்கணும். ஓகே, இப்போது அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா, ரஃப்லி இந்த டவுன்ஃபால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த பார்ட்டை பாருங்களேன், இந்த ஸ்பெசிஃபிக் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டில் வந்து ஒரு மோர் தென் 10,000 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கான பாயிண்டில் வந்து டவுன்ஃபால் ஆகிருக்கு. பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது ஒய் ஷுட் இட் ஹேப்பன்ஸ்னால், இந்த டைமில் வந்து சப்ரைம் ப்ரைஸஸ் இன் யூஎஸ் அந்த இஷ்யூ நடந்தது. அண்ட் சப்ரைம் ப்ரைஸஸை பற்றி நான் உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே, இன்கேஸ் தெரியலன்னா நான் ஃபர்தர் மோர் வீடியோஸில் நான் அதுக்கோசம் ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய கண்டென்ட் அது வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அதனால் அது டெடிக்கேட்டட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் கம் டு திஸ், இதில் வந்து 2008 வந்து மோர் தென் 10,000 பாயிண்ட்ஸ் டவுன்ஃபால் ஆகிருக்கு. அண்ட் தி சேம் டைம் லீமன் இப்போ எப்படி நம்ம இந்தியா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிலாம் எப்படி ஒரு பெரிய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்க பேங்க், அட் தி சேம் டைம் இன் யூஎஸ் ஆல்சோ இன் த டைம் த பேங்க் இஸ் கால்டு லீமன் பிரதர்ஸ். லீமன் பிரதர்ஸ் வந்து அவங்க ஒரே சேம் ஓவர் நைட்டில் அவங்க பேங்க்ரப்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த நம்ம வந்து டவுன்ஃபால் அந்த 10,000 பாயிண்ட்ஸ் வந்து சேம் டே இம்பேக்ட் நமக்கும் இம்பேக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நோட்டீஸ் பண்ணணும். குளோபல் மார்க்கெட் ஆல்சோ நம்ம வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். குளோபலில் என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, குளோபலோட பெரிய லெவலில் இஷ்யூஸ் என்னன்றதை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். வி டாக்கிங் அபவுட் ரீசெண்ட் அப்டேட்டாக இப்போது இன்றைக்கி டேட் வந்து மே 4th 2023. ரீசெண்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் யூஎஸில் வந்து ரெசிஷன் இனிஷியேட் ஆகிருக்கு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போது ஃபெட்டில் வந்து மீட்டிங் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஃபார் பாலிசி மேக்கர் மீட்டிங்ஸ்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஃபார் அவங்களோட டெபாசிட்ரிஸ் இல்லை வித்தின் 1 month ட்ரை ஆக போகுது அப்படின்னு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு இம்பேக்ட் ஆகும். நான் ஒய் ஷுட் ஐ டெல் திஸ், நம்ம வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டராக இருக்கும்போது நம்ம எல்லாமே அப்சர்வ் பண்ணணும். யூஎஸில் என்ன நடக்குது, அண்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எக்கனாமிக் டிஃப்ளேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, ஸோ வாட் ஹேப்பன் அரவுண்ட் அவர் செல்ஃப்னு நம்ம ஃபுல்லாக க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். இதெல்லாம் மானிட்டர் பண்ணால் தான் நம்மளால் வந்து வி வில் சர்வைவ். இப்போது இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2008 ஏன் இவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகிருக்குன்னா, நம்ம நாட் ஓன்லி யூஎஸ், ஆக்சுவலி இந்த சேம் டைம் பீரியடில் தான் சத்தியம் ஸ்கேம் ஃப்ராட்ஸ் இருக்கு இல்லையா, சத்தியம் ஃப்ராட்ஸுமே அந்த டைம் ஃப்ரேமில் தான், அந்த 2008 டைம் ஃப்ரேமில் தான் ஹேப்பன். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் ஃபால் டவுன். ஸோ 2014 இந்த ஏரியா பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு பீக் லைன் இருக்குது.
ஸோ வாட் ஹேப்பன் ஹியர், 2014 தான் எலெக்ஷன்ஸ் இருந்தது. 2014 எலெக்ஷன் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் வந்து க்ரோன் அப் ஆகிருக்கு. ஸோ வாட் நம்ம இதில் என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா, ஒய் பீப்புள் எதனால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் திங் என்னென்னா, மோர் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கு அந்த டைம் பீரியடில். அண்ட் செகண்ட் திங், மேபி பீப்புள் தாட் ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத் ஹேப்பன் ஆக போகுதுன்னு கூட நினச்சிருக்கலாம். அண்டு மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் கேன் இனிஷியேட் ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு எக்கனாமியை க்ரோன் அப் பண்ண முடியும். ஸோ அதனால் காங்கிரஸ் வந்தால் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்காதான்னு கேட்டோம்னா, இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் திங். ஒரு எப்படி சொல்லணும், ஒரு அப்போசிஷன் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து பாலிசிஸ் இனிஷியேட் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ராங்கான பாலிசிஸ் இனிஷியேட் பண்ணி நம்ம வந்து எக்கனாமிக்காக டெவலப் பண்ண முடியும். ஸோ நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது இன் அண்ட் அரௌண்டாக. ஸோ அதுக்கு நான் சொல்கிறேன், ஒரு நம்ம மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு பிஃபோராக இன் அண்ட் அரௌண்டு நம்ம அரௌண்டாக இருக்க பாலிட்டிக்ஸ், அப்புறம் எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ஸ், அப்புறம் ஒரு கம்பேரிட்டிவ்லி ஒரு குளோபல் நாலேஜ் இருக்கணும். ஸோ அது இருந்தால் ஈஸியாக நம்ம வந்து எந்த இடத்துல இன் ஆகலாம் அவுட் ஆகலான்றது நம்ம ஈஸியாக டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒய் ஷுட் ஐ ஆக்சுவலி மேக் திஸ் வீடியோ? இப்போது ஓவராலாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். வாட் இஸ் தட் விச் இஸ் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் இட்ஸ் நாட் தட் மச் ரிஸ்க். ஆக்சுவலி நம்ம இந்த கிராஃபை பார்த்தாவே ஈஸியாகவே நம்மளால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ ரைட், மோர் தென் 35 years 40 years ஆகிடுச்சு. ஸோ 40 yearsல எந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, மார்க்கெட் எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றது பார்த்தாவே தெரியும். ரைட், ஸோ see you on next video. Right, bye.